ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபாரின் கிளைண்ட் வராங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு டவுன் பக்கம் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு போயிருப்பான். அவன் போயிட்டு அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்கும். என்னன்னா, நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இன்னைக்கு நைட் நான் 6 o'clock வந்துட்டு நம்ம 2 பேரும் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினா ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் மீட்டிங்கில் இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி ரெடியாக இருப்பாள். அப்போ அவங்க வீட்லேயுமே 2 பேருமே அவங்க அம்மாவும் சரி சித்தியும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன வந்து ஏதோ ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லி யார் ஹீரோ வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த சித்திக்கு வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். நீ அந்த பையனை நம்பாத, ஒரு டெம்பிள் கூட உன்னை ஏமாற்றிட்டு எங்கேயோ போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவாங்க. அவங்க அம்மா அமைதியாக ரூபா போகலான்னு சொல்லிட்டு டெம்பிள் ஏதோ ஒரு திருவிழா போல் அங்கே போயிருப்பாங்க. அந்த குட்டி பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, ஒரே கிளாஸ்மேட், அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இவன் என்ன பண்ணுவான்னா பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போய் கொடுப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணும். ஃபர்ஸ்ட் டக்குன்னு வாங்காது. இவன் என்ன பண்ணுவான்னா மடியில் வச்சுருவான். பாரு அப்புறம் வந்துட்டு மெல்ட் ஆகிட போது உன் ட்ரெஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும், டர்ட்டி ஆகிடும், சாப்பிடு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு பேசி பழக ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்துட்டு எங்கள் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெம்பிள் ஃபுல்லாக வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு சொல்லுவாங்க, உன்னோட ட்ரீம் என்ன கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து நர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. சரி உன் ட்ரீம் என்ன ஆகும்போது பைலட் ஆகணும் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சித்தி வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான், டே என்னடா பண்ணுறது. அந்த பொண்ணு வந்துட்டு ஹலோ ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா பேசும். அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா பேசிட்டு என்ன பண்ணுற நீ இப்பயே வந்து டேட் பண்ணுறியா அந்த பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துற. இல்லைம்மா நீ வந்துட்டு எம்பர்சிங்காக பண்ணாதம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் டேட்லாம் பண்ணல, ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு அந்த பையன் சொல்வான். வாடா அப்படின்னு சொல்லி காதை திருவி அழைச்சிட்டு போவாங்களா. இந்த பொண்ணு பாய் சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் வந்து இந்த நெப்பா இருக்காங்களா ஹீரோட அம்மா, அவங்க வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு திட்டிருப்பாங்க. ஹீரோ கூட வந்து அடிச்சிருப்பானு. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஆட்கள் அழைச்சிட்டு வருவான், ரவுடி. ஸோ அந்த ரவுடி வந்துட்டு இங்கே பார்த்துட்டு நெப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி இருக்கார்ல அவர் பேர் டிஜே. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா நெப்பா நீயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் தெரியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு இந்த ரவுடியாக இருக்கிற வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுடிலாம் கிடையாது, சின்ன வயசில் வந்து நல்லா மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவார். இப்படி ப்ளே பண்ணுற மியூசிக்லாம் வந்துட்டு அமௌண்ட்லாம் கொடுப்பாங்களா, அதை வந்துட்டு அங்கிள்கிட்ட போய் கொடுப்பாரு. அங்கிள் இந்தாங்க, இதை வந்து நீங்கள் சேர்த்து வைங்க, நான் வந்துட்டு நெப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடாக இவர் வந்து லவ் பண்ணி இருந்திருப்பார் இந்த டிஜேங்கிறவர். அவங்க அங்கிள் வந்து என்ன சொல்லுவாங்க, டேய் நீ வந்துட்டு எடுத்து வர காசே வந்துட்டு இங்கே இருக்க கோழி தீவனம் வாங்குறதுக்கே கரெக்டாக இருக்கும், சொல்லப்போனால் அதுக்கே வந்துட்டு இந்த காசுலாம் இது பண்ணாது, இல்லை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிருப்பாங்க. இவர் ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நெப்பாவோட வீட்டுக்கே போய் கேட்டிருப்பாரு, லவ் பண்ணியிருப்பார்ல. ஸோ பொண்ணு கொண்டு கேட்கும் போது ஆல்ரெடி அவங்க தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை லவ் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும், இது தெரிஞ்சிருக்காது. இவங்க வந்து நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலோட வந்துட்டு வெளியே வந்து நிற்பாரு. அவர் வந்துட்டு பெரிய இடம் இல்லை ஹீரோட அப்பா. அவர் ஆள் வச்சு என்ன வந்துட்டு இவர் அடிச்சிருப்பார் போல. இவர் கையில் இருந்தால் கொஞ்சம் காசு வச்சிருப்பாரு, அதை வந்துட்டு அவருக்கு வந்து பிடிங்கிட்டு போயிடுவானுங்க. ஸோ இவர் இந்த ஊரை விட்டு ஓடி வந்திருப்பாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த டெம்பிளுக்கு வந்துட்டு இவரை வந்திருப்பாரு, ஹீரோனோட அப்பா வந்திருப்பாரா. ஸோ வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த ஊரில் நான் இல்லை, வெளியூருக்கு வந்துட்டேன், அங்கே தெருவில் தூங்கி நாய் மாதிரி ரோட்டில் இருந்து அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி இப்போ நான் ஒரு பெரிய ஆளாக வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெப்பா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. இவங்க 2 பேரோட லவ்வர் தான். இவர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு, இவர் வந்து ஒன் சைடாக டிஜே வந்து லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்காரு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்றீங்களா. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் வந்துட்டு பாதிலேயே போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் நெப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. ஸோ வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு, அட பாவி, அந்த பொண்ணை வந்து நான் ஒன் சைடு லவ் பண்ணேன், எனக்கு கூட விட்டு கொடுக்காம நீ கல்யாணம் பண்ண, லாஸ்ட்டாக நீ கூட இருந்து வாழலையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவார். திட்டிட்டு கிளம்பிடுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோக்கு வந்துட்டு மறுநாள் ஆகிடும். அவனுக்கு வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்டே பண்ணுவான். ஸோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரூபாவோட அப்பா வந்திருப்பாங்க. என்னடா இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு வந்துட்டு பாப்பா ஹீரோ. இந்த மாதிரி உங்களுக்காக வந்துட்டு ரூபாவை அழைச்சிட்டு வந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சிட்டியில் வந்து நான் கொஞ்சம் வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க 2 பேரும், நான் வந்துட்டு கொஞ்சம் வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை வந்து லைட்டாக பழக்கட்டும் அப்படின்ட்டு பண்ணி தான் அழைச்சிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு ரூபாவும் அங்கே தான் இருப்பாளா. இவனுக்கா ஓகே அந்த பொண்ணை ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஒரு கேஷுவலாக வந்துட்டு பேச ஆரம்பிப்பா. அப்படியே பீச் சைடில் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருப்பா, எனக்கு பீச்சை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவானா வாட்ச் வச்சு பார்ப்பான். என்ன ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ கேட்பா. இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அப்போ வந்து இவ சொல்லுவாங்க, இங்கே பாருங்க நம்ம வீட்டில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலாண்டு, எனக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, 2 பேரும் பழகலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்போலேருந்து நீ அந்த வீட்டுக்கு தான் மருமகளாக போகிறேன்னு சொல்லி டீச் பண்ணியே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படிலாம் உங்களுக்கு பொண்ணுங்க இருந்தால் பிடிக்கும், நான் அந்த மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு இவ சொல்லுவாள். நீங்கள் வந்து எதுனாலுமே டேரெக்டாக என்கிட்ட சொல்லலாம், நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோக்கு தான் அந்தளவுக்கு இந்த பொண்ணு மேலே விருப்பம்லாம் கிடையாதுல்ல. ஸோ ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நான் மாற ரெடியாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலின்னு ஒரு இது இருக்குது, அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. ஸோ அதே நம்ம வந்துட்டு
வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுவான். இதெல்லாமே ஹீரோ காதில் வாங்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஜேங்கிறவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ ஹீரோனை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்பா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். அப்போ வந்துட்டு நீ தான் நெப்பாவோட பொண்ணா, அவளை மாதிரி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து பேசுவாரா. கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுவாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இவர் எப்போதுமே வாசிப்பார்ல, ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வாசிக்க ஆரம்பிப்பார். இதை கேட்டுமே பாட்டிக்கு வந்துட்டு டிஜே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். ஆமாம் நான் டிஜே தான், எப்படி இருக்கீங்க, அட்லீஸ்ட் இப்போயாச்சும் கண்டுபிடிச்சிங்களே, எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். அதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு உங்கள் அங்கிளா எவனோ ஒருத்தர் வந்துட்டு எங்கிட்ட வந்து கடை வாங்கியிருக்கான், ஸோ அதை வசூல் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பசங்களாம் கொஞ்சம் பயந்த மாதிரி நான் ஒதுங்கிப்பாங்க. ஸோ அதுக்கு நெப்பா வந்துடுவாங்க. அவங்க பயந்துக்கிட்டே தான் பொண்ணை வந்துட்டு பிடிப்பாங்கல்ல. நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஓகே உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் எடுத்து வந்துட்டு கொடுப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொடுப்பா, அந்த ஆட்களுக்கு கொடுப்பா. அவர் வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார் டிஜே. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிஜே கிட்ட போய்ட்டு ஹீரோயின் வந்து கொடுத்துட்டு வருவா. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அவர் வந்து ஆல்ரெடி போதிட்டு இருப்பார். சார் உங்ககிட்ட கடை வாங்கினேன் வந்து தான் இந்த வீட்டை சுற்றி இங்கே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளை வந்துட்டு அழைச்சிட்டு வந்து முன்னாடி நிற்பாங்க. அப்போ ஆளுக்கு வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோயினும் சரி அந்த ஃபேமிலி சொல்லிட்டு போய் தடுப்பாங்களா. இவன் வரும்போது அடையாளத்தை வந்துட்டு வீட்டுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இது எங்கே சார் வைக்கிறதும் போது இங்கே இந்த திங்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த பணத்தையுமே திருப்பி அங்கேயே வச்சுட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜே வந்து கிளம்பி போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பீச் பக்கம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கள்ல. நம்ம ஹீரோ பார்ப்பானா இவன் வந்துட்டு என்ன இது மீனாக இருக்குது அப்படின்னு ஸ்மெல் வந்து இவருக்கு பிடிக்காது போல். பட் ஹீரோ வந்து லைக் பண்ணி பார்க்கறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அப்போ உங்களுக்கு மீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்துட்ருப்பா. இவங்க அப்பாவும் சரி ஹீரோவும் சரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் பொண்ணு இப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சமையல்லாம் வந்துட்டு கேட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறா, கிச்சனுக்கே போக மாட்டா, இப்போல்லாம் வந்து நல்லா சமைக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தான் பொண்ணை பற்றி புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே இன்டெரக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்துட்டு பணக்கார வீட்டு ஆளாக இருப்போம், நம்மளுக்கு வந்துட்டு வெளியே இருக்க பொண்ணுங்க வந்து சில பேர் நமக்கு பிடிக்கும், பட் கல்யாணம்னு வந்து பண்ணும்போது நம்ம ஃபேமிலிக்கு ஈக்குவலாக இருக்க பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்துட்டு இந்த அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாமே ஹீரோ வந்து காலை வாங்கிட்டு ரொம்ப பெரியவங்களுக்கான மரியாதை தான் கொடுப்பான் நம்ம ஹீரோ. ஸோ அதனால் அப்படியே அமைதியாக வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு இவன் என்ன பண்ணுறா ஃபிஷ் வந்து சர்வ் பண்ணிட்டுருக்கா. இந்த சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த சாஸ் வந்து இவன் செஞ்சிருப்பா போல், அதை வந்துட்டு கொடுப்பா. ஹீரோவும் சரி வந்துட்டு சாப்பிட்டு போனால் அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு லெட்ரு வரும், இவனுக்கு வந்துட்டு இன்னொரு வேலை வரும் போல். ஸோ அந்த வேலைக்காக நான் திருப்பி வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ வந்துட்டு இருப்பா கேட்பா, ஓகே நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு சண்டே தானே, லீவாக தானே இருக்கும், நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு வந்துட்டு வந்து சொல்லுவாளா. அப்போ வந்து அங்கிளுமே அப்படி தான் சொல்லுவார், ஏன்ப்பா நீ என் பொண்ணு கூட ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா, அதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரா. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தலையாட்டி வைப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த டிஜே என்ன பண்ணுவார்னா இங்கே நெப்பா பக்கம் வந்திருப்பார். பார்த்து வரும்போதே ஒரு நெக்லஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்த என்னோட கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க போது நெப்பா வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டுருவாங்க. ஏன் நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூடாகவே வந்துட்டு பேசுவார். அப்புறம் வந்துட்டு அந்த பாட்டி இருக்காங்களா அவங்களுக்குமே வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ தான் பாட்டியோட காலை கவனிப்பார். என்ன அவங்கள்ட்ட நடக்க முடியும், உங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண போலியே, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு டக்குனு ரூடாக என்ன பண்ணுவாரா, பாட்டியை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ஆரம்பிச்சிருவாரு. நெப்பா போய் ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த பசங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க. அப்போ வந்துட்டு நீ இது பண்ணலன்னா உன் பொண்ணையும் கடத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாரா. பாட்டியை வந்துட்டு ஆட்களை வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவர் வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டியே வந்துட்டு அன்பை காட்டுறாரா இல்லை வந்து எல்லாமே பண்ணுறாரு இந்த ஃபேமிலிக்கு, நான் மிரட்டி பண்ணுறாரு. திருப்பி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ என்ன பண்ணுவானா ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அவன் திருப்பி அந்த ஊருக்கே அவங்களோட ஹோம் டவுனுக்கே போயிருப்பான் போல. இதை கேட்டு ஒரு பக்கம் சமக்கவும் வரும். அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் இந்த ஒன் டே லீவை கூட வந்துட்டு என் கூட டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் வந்துட்டு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டு கோவப்படுவான். இங்கே என்ன பண்ணுவான்னா திருப்பி அந்த ஹோம் டவுனுக்கே வந்துடுவான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆட்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரெண்டு குட்டி பசங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, அக்கா வந்துட்டு யார் கடத்தி எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி டிஜேவோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கடத்தி அழைச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து நெப்பா கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்களா. அப்போ டிஜே என்ன சொல்லுவாருன்னா, நெப்பா உன்னோட பொண்ணு என் பொண்ணு மாதிரி, நான் வந்துட்டு என் பொண்ணு மாதிரி தான் வந்துட்டு பானை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பாட்டி என்ன பண்ணாங்க, அம்மாவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. அதுக்கு வந்துட்டு ஆன்ட்டிக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை, ஸோ நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணி நான் ஆப்ரேஷனுக்காக நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு என் ஃபேமிலிக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பானா. அப்போ வந்துட்டு ஆமாம் எல்லாமே லவ்க்காக தான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதில் அவங்ககிட்ட வந்து லவ்வை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லுவார். உனக்கு வந்துட்டு என்ன இப்போ கூட இந்த விஷயம் நீ இப்படி தான் பேசுவியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுவாங்களா.
ஏன் லவ் வந்துட்டு எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போவோம், நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ தான் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார். இங்கே ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வருவானா, அப்போ வந்து பசங்க வந்து சொல்லிடுவாங்க, அந்த குட்டி பசங்க 2 பேரும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த கடத்தில் எங்கே வச்சிருக்கானுங்களோ ஹீரோயினை அந்த இடத்துக்கே ஹீரோ போயிடுவான். போயிட்டு அங்கே இருக்கவங்க ஆட்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே ரூபா வந்து ஹோம் டவுன் வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ ரூபா வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஹீரோ மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணி வந்துட்டு இருப்பாளா. அவங்க அப்பா வந்து அல்வாதமான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஆட்கள்லாம் வந்துட்டு ஹீரோ அடிப்பான். ஹீரோ வந்துட்டு 2 பேரும் அடிப்பாங்க, மாற்றி அடிச்சு எப்படியே ஹீரோயின் வந்துட்டு காப்பாற்றிடுவான். ஹீரோயின் வந்துட்டு பயந்துருப்பான். கவலைப்படாத, நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நீ எங்கே இருந்தாலும் நான் தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணுவான். ஹீரோயின்கா இந்த மொமெண்ட் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் பயத்தோடு இருப்பா. ஹீரோ கொஞ்சம் அடியெல்லாம் வாங்கியிருப்பான், அந்த காயத்தெல்லாம் தொடச்சி விடுவாளா ஹீரோயின். 2 பேருமே டக்குன்னு ஹக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ரூபா வலிச்சுட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட வீட்டுக்கே வந்துடுவார். ஸோ ஹீரோட வீட்டில் தான் உட்காந்துருப்பா. கரெக்டாக பாட்டியுமே 2 பாட்டியுமே வந்ததுமே ஓன்னு போயிட்டு அழுக ஆரம்பிப்பா கட்டி பிடிச்சிட்டு. அந்த பாட்டி வந்துட்டு என்னவாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. என்னாச்சு வந்துட்டு சா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நீ இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே போக சொன்னீங்க, அவன் என்னன்னா என் பொண்ணை வந்துட்டு கண்டுக்காம அவன் வந்துட்டு லீவில் எங்கேயோ வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோவமாக சொல்லுவாரா. அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நெப்பா வந்துட்டு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோனும் அந்த மாதிரி ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஓடி போய் ஹக் பண்ணிப்பாங்க. என்னமாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஹீரோ வந்து இருப்பான். ஹீரோ பார்த்துட்டு இந்த டிஜே கேட்பா, யார் நீ அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாரு. அதுக்கப்புறம் அவரே கண்டுபிடிச்சிடும், என்னடா நீ வந்துட்டு கோனை லவ் பண்ணிட்டு இருக்கியா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாரா. உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்க, நான் இந்த ஃபேமிலிக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், இந்த ஃபேமிலி நான் வந்து பாதுகாப்பாங்கும் போது, ஓ அப்படியா, ஓகே நான் பண்ணுற வேலை தான் நீயும் பண்ணுற, எனக்கும் இந்த ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இந்த ஃபேமிலிக்காக தான் இது பண்ணுறேன், எல்லாரத்தோம்ல அதுதான் கொஞ்சம் ஓவராக துள்ளுற போல், எனக்கு நல்லாவே தெரியுது நீ கோனை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணிலே தெரியுது, அதே தான் லவ்க்காக தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானா. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, பாருங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான், எங்கள் ஃபேமிலிக்காகலாம் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், எந்த லவ்க்காக நீங்கள் வந்து நிற்க தேவையில்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாங்கும் போது பாடுறா என் பொண்ணுக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வருது, அப்படியே என்ன மாதிரியே இருக்கா பாரு, என்ன மாதிரி கோவம்லாம் படுறா பாரு, என் பொண்ணுங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ வந்துட்டு கேட்குறான், என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் இந்த மாதிரி இந்த ஆள் வந்துட்டு ஏன் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க போது அப்போ வந்துட்டு இந்த சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான், நான் வந்து என்ன லவ் பண்ணும்போது நான் அவனை அக்செப்ட் பண்ணல, நான் வந்துட்டு ஹீரோட அப்பா வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறான், சரிப்பா நீ போய் டெஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, மருந்தெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போய் டெஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அங்கேயே இன்னைக்கு நைட் வந்து ஸ்டே பண்ணுவானா. ஸோ வெளியே படுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவானா, பிளாங்கெட்லாம் கொண்டு வருவா குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல், ஸோ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா, என்னை காப்பாற்றியிருப்பான்னு. நீ பாரு, நீ இது தேங்க்ஸ் சொன்ன அவசியம்லாம் கிடையாது, நீ என்னோட பொண்ணு, என்னோட உமன், ஸோ வந்துட்டு நான் தான் வந்து எப்போவுமே நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் வெளியே படுத்துப்பானே அந்த குட்டி பையனை வந்துட்டு ஹீரோ கூட வந்து சேர்த்து படுத்துப்பான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகிறப்ப அந்த பாட்டிக்கெலாம் தெரிஞ்சிருக்கோம்ல இவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கானு. ஸோ அந்த கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி வந்துட்டு என்னடா எப்போ வந்து நீ வந்துட்டு திருந்துவ, நான் தான் சொல்லியிருக்கேன்னா உனக்கு ஒரு பக்கம் கல்யாணம்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க பாட்டி எனக்கு ஒரு பக்கம் கல்யாணம்னா அந்த இடத்துல லவ் இருக்கணும், லவ் இல்லாமல் வந்துட்டு எப்படி கல்யாணம் நடக்கும், எனக்கு வந்து லவ் இல்லை பாட்டி அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவானா. இங்கே பாருடா நான் தான் சொன்னேன், அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அதுபடி வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது தான் முடிவு பண்ணியாச்சு, நீ வந்துட்டு டைம் எடுத்துக்கோ எது வேணா பண்ணு, ஆனால் வந்து உனக்கு 2 வாரத்தில் கல்யாணம் அந்த பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லுவாங்கல்ல. இல்லை ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து லவ் பண்ண வைக்க முடியாது, நான் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் போவான். பாட்டி வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க, அவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை மனசில் நினச்சிட்டு தான் அப்படி பேசுகிறாண்டு, அதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக திருப்பி வந்துட்டு ஏர் ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. அங்கே போய் சீஃப் ஆஃப் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு டவுன்லேயே வந்துட்டு ஒரு ஜாப் போடுங்கன்னு சொல்லும் போது இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு ஒருத்தவங்க வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வந்துட்டு அவனை எப்படியாச்சும் பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போகிறாங்க. ஸோ இவரால் என்ன பண்ண தெரியல. ஸோ என்ன பண்ணுறாருனா ஹீரோ கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த பாருப்பா ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்க, உனக்கு நல்ல லைஃப் இருக்குது, அதேமாதிரி உன் ஃப்ரெண்டுக்கும் நல்ல லைஃப் இருக்குது, பட் இப்போல்லாம் உன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அவனை வந்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு தான் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ, அவன் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் ஃபீல் ஸ்பாயில் ஆகிட போகுது, ஸோ அதனால கேர் எடுத்து பார்த்துக்கோ, ஃபுல்லாக உன் ஃப்ரெண்டு பேரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போவாரா. இதை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு யார் இருக்கானே இப்போலாம் வந்து குடிச்சிட்டு இருக்கான், அப்பயும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட கூட இவன் சரியாக பேசுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பா. ஒரு பிளான் வச்சிருக்கேன், அவர் வந்துட்டு தேவையில்லாமல் தான் நினச்சிட்டு இருக்காரு, ஸோ நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அதுபடி அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுருவார், பின் கூடயே இருப்பாருங்கும் போது ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்.
அந்த பிளான் படி நீ ஃபியான்சியோட நம்பர் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி கால் பண்ணி என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி யாரை கூப்பிட்ட மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து புக் பண்ணுவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ போயிட்டு அசிஸ்டன்ட் பண்ணிருக்கா பேர் ஜூன் கிட்ட போயிட்டு நல்லா ரூடாக மேக்கப் பண்ணிட்டு போவான். இங்கே யாரும் சரி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. நம்மளை யார் இன்வைட் பண்ணது, நான் உன்னை இன்வைட் பண்ணலன்னா மாற்றி பேசிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவா. 2 பேரையும் நான் தான் இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும், உங்களை நான் மீட் பண்ண நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி பேசுவா. எனக்கு வந்து உங்களை விட என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் யார் வந்து என்னை சுற்றி வந்துட்டு இருக்காரு, என் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு. ஆனால் எனக்கு வந்துட்டு யார் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை ரொம்ப கேவலமாக வந்து பேசுவான். யார் வந்து ரொம்ப ஓவராக என்கிட்ட வளைஞ்சிட்டு இருப்பான். இல்லாமல் என்ன நீ பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா, உன் மேலே வந்து ஆல்கஹால் ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் உன்னை எந்த பொண்ணு திரும்பி பாப்பா. இப்போல்லாம் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்லேயே வந்துட்டு உன்னை இப்போலாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க போல, உனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ நீ அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால தான் உன்ட்ட நான் பேசினேன். இப்போ அந்த வேலையும் இல்லைன்னா உன் பின்னாடி எந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேணும்னு தான் பேசிட்டு இருப்பா. அப்போ டப்புன்னு கோவம் வந்துடும் பிம்முக்கு. நீ என்ன பேசுகிற, நீ வந்துட்டு யாரை பற்றி திரும்ப தப்பாக பேசாத, யாருக்கு ஒர்க் இருக்கோ ஒர்க் இல்லையோ நான் அவன் மனசால அவன் நேசிக்கிறேன், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் பிந்து பேசுவாளா. இவனே ஐயோ வேர்க்குது, என்ன ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பொண்ணுங்க நான் பார்த்தே கிடையாது, எனக்கு வந்து நல்ல ஆஃபீஸராக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் இப்போ வந்து எனக்கு சாய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெட்ட பொண்ணு மாதிரி வந்துட்டு இவளே வின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாளா. இப்போ யார் என்ன நினைப்பானா, ஐயோ நம்ம வந்துட்டு பிம் வந்து நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பிம் கிட்ட வந்து சாரி கேட்பான். ஹீரோவும் சரி அங்கே தான் இருந்திருப்பான் வெளியே. 2 பேரும் வந்து பேசிப்பாங்க, ஒரு பிம் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு 2 பேரும் பேசிப்பாங்க. இதுக்கப்புறம் யார் என்ன நினைக்க கூட மாட்டான் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி யார் வந்துட்டு பிம்மை போய் விடும்போது பிம் சாரி மன்னிச்சிடு, உன் அருமை தெரியாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி மன்னிப்பு கேட்பான். நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்துட்டு வழக்கம் போல ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல வந்துட்டு இவன் பேர் வந்து யாட். ஸோ யாட் வந்து அங்கே இருப்பானா. யாட் வந்துட்டு அண்ணன், நம்ம ஹீரோனுக்கு அண்ணன் தெரியாதுல்ல. ஸோ யாட்டை பார்த்துருமே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஜெலஸ் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்கும் ஜெலஸ் ஆகும்ல. இவன் யாட் வந்து இங்கே எப்பா கிட்ட நல்லா பேசுவான், ஃபேமிலி கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பான். அவங்க அப்படியே இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ண மாட்டாங்க, நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்பயும் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி சாய் எப்படி அந்த பொண்ணை வந்து லைக் பண்ணுறான்னு தெரியல, நான் அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ரூடாக ரொம்ப சீப்பாக இருக்கா, காசுக்காக தான் பழக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு பேம் வந்து தப்பாக நினச்சிக்கிறா ஹீரோயினை பற்றி. ஸோ இதை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட பொண்ணாக நான் பார்த்தே இல்லை, எப்படி சாய் இந்த பொண்ணை போய் லைக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ தெரியாதனமா நான் வந்துட்டு என் சாய் வந்து ஹெல்ப்புக்கு அந்த பொண்ணுகிட்ட அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுவான். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்பான், இந்த மாதிரி யார் இது உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது வேலை வந்துடும். ஸோ ஹீரோயின் வந்து போயிடுவாளா. அப்போ அங்கே வந்துட்டு யார்ட் வந்துட்டு இருந்தாங்க டீ குடிங்க காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோட்ட கொடுத்துட்டு கேட்பான், என்ன அடிக்கடி இங்கே வரீங்க போல, அடிக்கடி நீங்கள் வரீங்கன்னு கேள்விப்பட்டங்கும் போது இவன் என்ன சொல்வானா, நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணுறதை விட நான் உங்களை கொஸ்டின் பண்ணுறேன், நீங்கள் யார் ஹீரோயினுக்குங்கும் போது உடனே வந்துட்டு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அது இல்லாமல் நான் ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமானவன், எனக்கு ரொம்ப ஹீரோயின் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட் வந்து சொல்லுவார். ஹீரோயினை வந்து நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கு ஏதாச்சும் கஷ்டம் அவங்களால ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவானா. ஹீரோக்கு வந்து குழப்பமாக இருக்கும், என்னடா இந்த அளவுக்கு பேசிட்டு போகிறான் ஹீரோயினுக்கு க்ளோஸ் ஆண்டு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், தங்கச்சிட்ட போய் கேட்பான், யார் அந்த பையன் அடிக்கடி இங்கே வரான் அப்படின்னா அவங்க 2 பேரும் உங்களுக்குள்ள லவ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்துட்டு இல்லை அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவானா. அப்பெல்லாம் தெரியலையே, உன்னோட லவ்வர் மாதிரி தான் தெரியுது, எங்கிட்ட என்ன பொய் சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பானா. இல்லை நான் பொய்லாம் சொல்ல. சதுர்கிட்ட ஒரு 2 பேர் என்ன பேசிட்டு இருந்தீங்க போது அவன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்கான், நான் அவன் அண்ணனை வந்து அவனுக்கு தெரியாது போல, ஸோ அவன் அந்த குழப்பத்திலே இருக்கட்டும், அவனை கொஞ்ச நாள் வந்து டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லும் போது ஓகேன்னு ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். உடனே ஹீரோயின்ட்ட வந்துட்டு செல்லாமா ஓகே நான் போயிட்டு வரேன், ஆக்சுவலி ஒரு தங்கச்சி ஃபீல்டில் தான் போயிட்டு வரேன்னு சொல்லுவானா. இது தூரமாக இருக்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருமே, என்னடா இது நம்ம ஆள்கிட்ட இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லைட்டாக வந்துட்டு ஜெலஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.